தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கான ஆலோசனைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவானால் என்ன நடைபெறும் என்று அரசியல் கணக்குகள் தற்போது அதிக கவனம் பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் சக்திகள் களத்தில் இருந்ததால் பலமுனை போட்டி நிலவியதாக மதிப்பிடப்படுகிறது. இதனால் முடிவுகள் பிளவுபட்டிருக்கலாம் என்ற அரசியல் மதிப்பீடுகளும் வெளியாகி வருகின்றன. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் கணிப்புகளின்படி ஒருவேளை எந்த கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டால் சிறிய கட்சிகள் மற்றும் புதிய அரசியல் சக்திகளின் ஆதரவு முக்கியமானதாக மாறலாம். இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு பல கட்சிகள் தங்களது பின்னணி தொடர்புகளை வலுப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் தனித்துவமான கவனத்தை ஈர்த்துள்ளது. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள இந்த கட்சி எவ்வளவு வாக்கு வலிமையை பெற்றுள்ளது என்பது தேர்தல் முடிவில் தெளிவாகும் என தகவல் வெளியாகி வருகிறது. அந்த வாக்கு வலிமை பின்னர் உருவாகும் அரசியல் சமநிலைகளில் முக்கிய பங்கு வகிக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. தமிழக அரசியலில் கூட்டணி அமைப்புகள் புதிதல்ல என்றாலும் தேர்தல் முடிவுகள் தெளிவாக வராத சூழலில் ஏற்படும் பின்னணி பேச்சுவார்த்தைகள் அரசியல் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவை. ஆனால் இது குறித்து சம்பந்தப்பட்ட கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அரசியல் பார்வையாளர்கள் கருத்துப்படி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை பல்வேறு கணிப்புகள், அரசியல் சமிக்கைகள் மற்றும் கூட்டணி சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதங்கள் தொடரும். இறுதியில் மக்களின் வாக்கே அரசியல் சமநிலையை தீர்மானிக்கும் என்பதால் மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கும் முக்கிய தருணமாக பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.